என் தங்கப்பிள்ளையே, இன்று சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, சந்தோஷமாக என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வந்து தானாக ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார். இந்த நல்ல செய்தியை இந்த பஞ்சமி இரவில் உனக்கு சொல்வதில் உன் அம்மா எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தெளிவாக கேட்டுக்கொண்டாயானால் நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக மாறிவிடும். என்னுடைய குழந்தையே, உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதனால்தான் இந்த வராகி என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். எல்லோராலும் அத்தனை சாதாரணமாக என் முன்னால் நிற்க முடியாது, என் வாக்கினை கேட்கவும் முடியாது. அப்பேற்பட்ட நேரத்தில் என் குழந்தை, நீ என் முன்னால் நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ செய்த புண்ணியங்கள் உனக்கு கை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த புண்ணியம் கை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ இன்னும் பல புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் தேடத்தான் வேண்டும். லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த வராகி என்றும் உடனிருந்து உன்னை காப்பாள் என்பதனை மட்டும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அப்பேற்பட்ட உன் அம்மா இன்று தனக்குரிய இந்த நாளில் உனக்கு ஒரு வெற்றி செய்தியினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம். உன்னுடைய திறமையினால் நீ நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்கள், இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கத்தான் போகின்றது. எதுவுமே காரணமில்லாமல் நடக்கவில்லை, தேவையில்லாமலும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ சரியாக கவனித்து கொண்டே வா. அம்மா எப்பொழுது என்ன கொடுப்பாள் என்பதனை நீயே கணித்து விடுவாய். உனக்கே புரிந்துவிடும் நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்பொழுது கிடைக்கும், எது எப்படி நடக்கும் என்கின்ற ஒரு தெளிவு உனக்கே கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரமும் எந்த நேரமும் நீ எதிர்பாராத பல திருப்பங்கள் உனக்கு என்னால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். எந்த நொடியில் மாற்றம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்பொழுது நமக்கான விஷயங்கள் நடக்கும் என்பதனை யாராலும் கணிக்க முடியாது. சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுத்துவிட்டு சென்று விடுவேன். அதனால் என் குழந்தையை எதை நினைத்தும் வருத்தப்படாமல், எந்த விஷயங்களை நினைத்தும் வேதனைப்படாமல், உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வாழ வைக்கத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனத்தெளிவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு. கவலை யாருக்கு இல்லை, பிரச்சனைகள் யாருக்கு இல்லை, எல்லோருக்குமே இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சிலர் அதை ஐயோ அம்மா என்று வெளிக்காட்டுகின்றார்கள், ஒரு சிலர் அதை என்னவென்று வெளிக்காட்ட ஒரு நாளும் துணிவதில்லை. அப்பேற்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனத்தோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் மற்றவர்களிடம் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வெளிக்காட்டி கொள்ளும் பொழுது என் குழந்தையை அதுவெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பின்னாளில் உனக்கு சோதனைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் நம் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்களை விட நம் தோல்விகளை பார்த்து மனமகிழ்ச்சி அடைபவர்கள் ஏராளம். அதனால் எந்த நொடியில் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை
என் பிள்ளை, நீ கவனமாக எதிர்நோக்க வேண்டும். எதுவாக இருந்தாலுமே அது உனக்கான நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை உனக்கானதாக எப்பொழுதுமே நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் அத்தனை முயற்சிகளையும் உன்னோடு இருந்து செய்து கொண்டிருக்கின்றேன். அதனை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். சரி, நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய யார் வரப்போகின்றார் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, தன்னை யாரேனும் ஒருவர் நாடி வந்து விட்டால் அவர்களை தேடி தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒருவர்தான் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றார். இவரினுடைய பெயரை அம்மா உனக்கு சொல்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த பெயரில் ஏதாவது ஒரு பெயரை கொண்டவர் நாளை உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆலோசனையோ ஒரு அறிவுரையோ அல்லது உனக்கான குழப்பத்திற்கு ஒரு தீர்வையோ சொல்கிறார் என்றால் அதை அவரே சொன்னதாக நினைத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நாளைய விடியல் என்பது வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல். நாளை காலை 11 மணிக்கு மேல் சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது. அதனால் என் குழந்தையே, நாளைய நாளில் உனக்கு சஷ்டியினுடைய நாயகனான முருகப்பெருமானினுடைய அருளால் அவரின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய வரத்தான் போகின்றார். என் குழந்தையே, முருகப்பெருமானினுடைய பெயரான வடிவேலன், கந்தன், குகன், முருகன், கார்த்திகேயன், குமரன் என்று அவரினுடைய நாமங்கள் எத்தனையோ அத்தனையில் ஏதேனும் ஒன்றை தன்னுடைய பெயராக கொண்ட ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால், உதாரணத்திற்கு கார்த்திக் என்ற பெயரில் ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அது முருகப்பெருமானினுடைய பெயர் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வேலன் என்கின்ற பெயரில் யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, வேலாயுதம் என்ற பெயரில் யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, மயிலை ஞாபகப்படுத்தும் விதமாக பெயரை கொண்டவர்கள் வந்தாலும் சரி, அதுபோல என் குழந்தையே, வள்ளியையும் தெய்வானையையும் நினைவுபடுத்தும் விதமாக யாரேனும் வந்தாலும், முருகப்பெருமானினுடைய தாயாரான பார்வதி தேவியாரினுடைய பெயரோடு வந்தாலும் சரி, நாளை முருகப்பெருமானின் சம்பந்தப்பட்ட பெயர்களுக்குள் ஏதேனும் ஒன்று உன்னை தேடி வந்து உன்னோடு பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் முருகப்பெருமானே என்று நீ முடிவு செய்து கொள்ளலாம். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை தெய்வமன்றி வேறு யாராலும் செய்துவிட முடியாது. அப்படி செய்வதற்கு மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் மனம் இருப்பதில்லை. கண்ணீரானாலும் சரி, உன்னுடைய சந்தோஷமானாலும் சரி, அதனை தெய்வத்திடம் மட்டுமே வெளிப்படுத்து. தெரியாமல் மற்றவர்கள் முன்னிலையில் அதை சொல்லிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய அவமானங்களை எல்லாம் நீ தூக்கி சுமக்க ஒரு பொழுதும் தயாராகி விடாதே. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுத்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னை சார்ந்த அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கான உச்சபட்ச மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் பெற்றிட எப்பொழுதுமே நீ முழு முயற்சியோடு இறங்கிவிட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பாராத நல்ல திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கான மன நிறைவை கொடுக்கும். என்றும் உன்னுடைய மகிழ்ச்சி இந்த தெய்வத்தையும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வந்து இன்று இந்த வெற்றி செய்தியை நான் சொல்கிறேன் என்றால் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைக்கு இது மன ஆறுதலை கொடுக்கும். இரண்டாவது, உன்னுடைய ஆறுதலுக்காக மட்டும் அம்மா எதையும் சொல்வதில்லை. என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் எடுத்துச் சொல்வேன். 170 பிள்ளைகளுக்காவது நாளை இந்த விஷயம் நடந்தே தீரும். மற்றவர்களுக்கு நடக்கவில்லையே என்று வருந்தக்கூடாது. இந்த முறை உனக்கான நேரம் இல்லை, அடுத்த முறை உனக்கான நேரமாக அது அமையும் என்பதனை புரிந்து கொள். யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்க வேண்டுமோ அது அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
எதுவாக இருந்தாலுமே நீ நினைத்த நேரத்தில் உனக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் நீ நினைக்காத நேரத்தில் அது உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும் என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து விட்டாலே இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலேயே கொடுத்திருப்பதை நீ கண்டுகொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.